இப்போ பார்த்தீங்கன்னா இபிஎஸ் எல்லாரும் வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தலுக்காக. அந்த சுற்றுப்பயணம் எப்படி போயிட்டு இருக்கு? சுற்றுப்பயணம் துவக்கமே அருமையாக இருக்கிறது. தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு உண்டான அந்த முழக்கம் எடப்பாடி அவர்கள் போட்டுகிற அந்த டேக் லைன், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 4.5 ஆண்டுகள் இந்த இது வந்து கொடுங்கோல் ஆட்சி, அந்த ஆட்சியிலிருந்து மீட்டெடுத்து மீண்டும் தமிழகத்தை மீட்டெடுத்து மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இந்த டேக்லைன், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். திமுக என்ன போட்டிருக்காங்க, ஓர் அணியில் எல்லாம் மக்கள் மீது அக்கறையே கிடையாது அவங்களுக்கு, எல்லாம் ஒரு அணியா இருந்துக்கின்னு கொள்ளை அடிக்கிறதுல தான் ரெடியா இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது, அணியா சேர்ந்துக்கின்னு கொள்ளை அடிக்கிறது, ஒரே அணியில் இருந்துன்னு கொள்ளை அடிக்கிறது, ஒரே அணியில் இருந்துன்னு ஊழல் பண்றது, ஒவ்வொரு அணியில் இருந்து கொண்டு பாலியல் வன்முறை பண்றது. இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல சார் ஒரு கட்சியும், அதெல்லாம் வந்து நிறைவேற்றுறாங்களா கட்சிக்கு ஆளுமைக்கு வந்த அப்புறம், இல்லைன்னா அது வந்து எப்படி சொல்றதோட அவ்வளோதானா? அதாவது வாக்குறுதிகள் வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதிமுக செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள் தான் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்காங்க. மக்களை ஏமாற்றி ஒரு செயல்படுத்த முடியாத வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் திமுகவினுடைய ஒரு பழக்கமாக இருக்கிறது. அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை மக்கள் வந்து திரு விஜய் அவர்களை ஒரு சினிமா ஹீரோவாகத்தான் மக்கள் பார்க்கிறார்களே ஒழிய ஒரு அரசியல் ஹீரோவாக இன்னும் பார்க்கல. அது இனிமேதான் டெஸ்ட் பண்ணும், அவர் அரசியல்ல ஹீரோவா இருக்க போறாரா இல்ல அவர் வந்து ஜீரோவா இருக்க போறாரான்றத இந்த தேர்தல் தான் அவருக்கு வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட். ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் கோவிந்தராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. இப்போ பாத்தீங்கன்னா இபிஎஸ் எல்லாரும் வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தலுக்காக. அந்த சுற்றுப்பயணம் எப்படி போயிட்டு இருக்கு? சுற்றுப்பயணம் துவக்கமே அருமையாக இருக்கிறது. அதாவது அந்த தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு உண்டான அந்த முழக்கம், தேர்தல் எடப்பாடி அவர்கள் போட்டுகிற அந்த டேக் லைன், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால்தான் மக்களை காப்போம்னு சொல்லி இந்த தமிழக மக்களை காத்து தமிழகத்தை மீட்டெடுக்கணும். அதாவது இந்த 4.5 ஆண்டுகள் இந்த இது வந்து கொடுங்கோல் ஆட்சி, அந்த ஆட்சியிலேருந்து மீட்டெடுத்து மீண்டும் தமிழகத்தை மீட்டெடுத்து மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இந்த டேக்லைன், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். ஆனா எழுத்தா மாதிரி இருக்கிறதுல திமுக என்ன போட்டிருக்காங்க, ஓர் அணியில் எல்லாம் மக்கள் மீது அக்கறையே கிடையாது அவங்களுக்கு, எல்லாம் ஒரு அணியா இருந்துக்கின்னு கொள்ளை அடிக்கிறதுல தான் ரெடியா இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது எப்படி யார் மக்கள் மீது அக்கறை, யாரு அணியா சேர்ந்துக்கின்னு கொள்ளை அடிக்கிறது, ஒரே அணியில் இருந்துன்னு கொள்ளை அடிக்கிறது, ஒரே அணியில் இருந்துன்னு ஊழல் பண்றது, ஒவ்வொரு அணியில் இருந்து கொண்டு பாலியல் வன்முறை பண்றது, ஓர் அணியில் இருந்து, இதெல்லாம் தான் அந்த கட்சியினுடைய இதுவா இருந்துருக்குது. நிச்சயமாக வருகின்ற இதுக்கான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு சார். மின்சார கட்டணம், அப்புறமா அந்த செங்கல் சூளையில வேலை செய்யறவங்களுக்குலாம் அவங்களுக்கு தேவையானதை செய்வன்றது, இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கறதால மக்கள் வந்து எந்த மாதிரி அதை எதிர்பார்க்கறாங்க? அதாவது இன்னும் தேர்தல் அறிக்கை முழுவதுமாக தயார் பண்ணல அதிமுக, இன்னும் தேர்தல் அறிக்கை முழுவதுமாக தயார் பண்ணல. அப்ப தேர்தல் அறிக்கை கொடுக்கக்கூடிய சமயத்துல மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகள், யூஸ்வலா பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும், அது திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், மக்களுடைய கருத்துக்களை கேட்பாங்க. ஆனா உண்மையா மக்களை, பொதுமக்களை அழைத்து, குடியிருப்போர் நல சங்கங்களை எல்லாம் அழைத்து, தொழிற்சங்கங்களை அழைத்து, அரசு ஊழியர்களை அழைத்து, ஸோ எல்லா தரப்பு மக்களும் அவங்களுடைய கருத்தெல்லாம் கேட்டுட்டு அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு தேர்தல் அறிக்கை செய்வதுதான் அதிமுக தொன்று தொட்டு செய்து வரும் ஒரு பழக்கம். ஆனால் மற்ற கட்சி மக்கள் கருத்தை கேட்குறோம்பாங்க, ஆனால் இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களையே வச்சு தான் இது பண்ணுவோம். பொதுமக்கள் சும்மா அவங்களுக்கு யார் வந்து ஜால்ரா போடுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு நேம் சேக் பண்ணுறது தான் மற்ற கட்சியெல்லாம் பண்ணுறாங்க. அதிமுக உண்மையாக மக்களிடையே சென்று மக்கள்கிட்ட அவங்களுடைய குறைகள்லாம் கேட்டு ஒரு தேர்தல் அறிக்கை தயார் செய்து அந்த தேர்தல் வருகின்ற சமயத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடுவார்கள்.
இப்பொழுது முக்கியமான அம்சங்கள் மக்களுக்கு இப்போ வந்து முக்கியம் என்ன, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை. ஸோ அந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பா நாங்க வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு ஒரு இதுவா சொல்லியிருக்க. அது இன்னும் டீட்டெயில்டா ஃபர்தரா அதனுடைய சாராம்சங்கள் என்ன என்பதை தேர்தல் அறிக்கையிலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வருகின்ற அந்த சமயத்தில் வெளியிடுவார்கள். இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்கல்ல சார், ஒரு ஒரு கட்சியும் அதெல்லாம் வந்து நிறைவேற்றுறாங்களா கட்சிக்கு ஆளுமைக்கு வந்த அப்புறம், இல்லைன்னா அது வந்து எப்படி சொல்றதோட அவ்வளோதானா? அதாவது வாக்குறுதிகள் வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதிமுக செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள்லாம் தான் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்காங்க. திமுக கட்சி போல சும்மா போயிட்டு உருட்டிட்டு இருக்கிறதுலாம் கிடையாது. உதாரணத்துக்கு சொன்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தவே முடியாது, அதை நாங்கள் செயல்படுத்துறோம்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்தாங்க. இன்னி வரைக்கும் நிறைவேறல. அது நிச்சயமாக நிறைவேற்றப்பட முடியவே முடியாது அந்த பழைய ஓய்வூதிய திட்டம். ஸோ அது போல தான் திமுக செயல்படுத்த முடியாத நீட்டை கொண்டு வந்துருவோன்னு ஒரு செயல்படுத்த முடியாத ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. மக்களை ஏமாற்றி ஒரு செயல்படுத்த முடியாத வாக்குறுதிகளை கொடுப்பது தான் திமுகவினுடைய ஒரு பழக்கமாக இருக்கிறது. அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகளை தான் கொடுத்தாங்க. அது சரித்திரம் இன்றைக்கு அதை வந்து அதை எடுத்து கூறியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2011 தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகள், அதாவது அந்த சமயத்தில் மக்கள்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷம் அடைந்து பரவசம் அடைந்தார்கள். இலவச மிக்சி கிரைண்டர், அதுக்கப்புறம் மின் விசிறி, மாணவர்களுக்கு லேப்டாப், முதல்ல இதெல்லாம் கொண்டு வந்தது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கறவை மாடு, பசு மாடு, ஆடு, அதுக்கப்புறம் மகளிருக்கு உங்களை போல இருக்கக்கூடிய ஒரு மகளிருக்கு ஸ்கூட்டர், மானிய விலையிலே ஒரு ஸ்கூட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. 2011 மகளிர் உதவித்தொகைன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க ஜெயலலிதா அம்மா. அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணது தான் திமுக. அதை கூட ஒழுங்காக செய்யக்கூடிய இதில் இல்லை. இப்போ தேர்தல் வருதுன்ற இப்போ சமயத்தில் புதுசாக அப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொல்லி இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை ஏமாத்துறதுக்கு மெரியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க திமுக. அதே போல் நிறைய சொல்லிட்டே போகலாம், அடுக்கிட்டே போகலாம். 2016 பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் அதிமுக கொடுத்தீங்கன்னாக்கா இலவச மின்சாரம் சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த 100% இலவச மின்சாரம், அதுக்கப்புறம் வந்து மொபைல் ஆம்புலன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விவசாய கடன் தள்ளுபடி, அந்த விவசாய கடன் தள்ளுபடி முழுவதுமாக செயல்படுகிறது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா மினி பஸ், அந்த சின்ன மினி பஸ் அந்த விடுறோம் அதெல்லாம் விட்டு இது பண்ணியிருந்தாங்க. திருப்பியும் மாணவர்களுக்கு மடிக்கணினி, சைக்கிள், அந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கெல்லாம் சைக்கிள், இதெல்லாம் நிறைய கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு அப்பவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி வந்து ஒரு சத்துணவு திட்டத்தை துவங்கி வந்து முதல்ல இலவச மின்சாரம் கொண்டு வந்தது புரட்சி தலைவர் அவர்கள் தான். இந்த குண்டு பல்பு ஒரு வீட்லையும் போட்டு ஏழைகள் ஒரு குடிசையில பண்ணி இது பண்ணது எம்ஜிஆர் அவர் காலத்திலிருந்து தான். அன்றையிலிருந்து மக்கள் மீது அக்கறையுடன் மக்களுக்கோசம் பல்வேறு திட்டங்களை செய்து அந்த திட்டத்தை, அந்த அறிக்கையெல்லாம் தேர்தல் அறிக்கையில முழுவதுமாக நிறைவேற்றியது அதிமுக அரசு தான். இவங்கள போல 500 தேர்தல் வாக்குறுதியை போட்டு சொல்லிட்டு கடைசியில 5 இல்லை 10 வாக்குறுதிக்கு மேல நிறைவேற்றாத 10% வாக்குறுதி தான் இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்க. 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. முதல்வரே அது வந்து என்ன சொல்லாரு, ஒரு மீட்டிங்ல நாங்கள் 90% முடிச்சிட்டோன்றார், இன்னொரு மீட்டிங்ல 70% முடிச்சிட்டோன்றார். அவங்களுக்குள்ளாரே ஒரு முரண்பாடு இருக்கு. ஸோ எல்லா தேர்தல் அறிக்கையும், அதாவது எது சாத்தியமோ, சாத்தியக்கூறுகள் எது இருக்கிறதோ அதைத்தான் அதிமுக வாக்குறுதிகளாக கொடுப்பார்கள். இதுதான் வந்து நிதர்சனம். ஆனா திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, யாராலையுமே 100க்கு 100 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து அவருடைய கருத்து. ஆனா மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? நம்ம இப்ப சொல்ல இவ்வளவு அடிக்கிறீங்க. 2011 ஜெயலலிதா ஆட்சி வரும்போது மிக்சி, கிரைண்டர், மடிக்கணினி, ஆடு, கறவை மாடு, ஆடு எல்லாம் சொல்லியிருந்தாங்களே, எல்லாம் கொடுத்துருந்தாங்களே, இதுவாக போயிட்டாங்க. அது இன்னைக்கு அதே தாலிக்கு தங்கம், அதெல்லாம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், அதெல்லாம் கொடுத்து நிறைவேறிருக்குது. இன்னைக்கு இவங்க கொடுத்த மடிக்கணினி எங்க கொடுத்துருக்குறாங்க? இந்த திட்டத்தை காப்பி பண்றாங்க. அப்படியே அதிமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையெல்லாம் திமுக அப்படியே கட் காப்பி பேஸ்ட், Ctrl+C Ctrl+V போட்டு அப்படியே பேஸ்ட் போட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே இது பண்ண முடியதில்லை. இதுதான் 100க்கு 100 அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை அவங்களால் எதை செய்ய முடியும் என்று அரசால் செய்ய முடியும் என்பதை
ஆராய்ந்து வல்லுநர்களை வைத்து தயார் செய்து அந்த அறிக்கையை முழுவதுமாக நிறைவேற்றியது அதிமுக கட்சி தான். வேற எந்த கட்சியும் அதை வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. ஆனால் திருமாவளவன் அவர் சொல்றது முழுவதும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக 100% வாக்குறுதி அது நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நயினா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு 2029 தான் இலக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சு சொல்லியிருக்காரு. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இதேதான் பாஜகவில் அமித்ஷாவும் இதே தானே சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாரு, வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு கணிசமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பாஜக கட்சியை சேர்ந்த கணிசமான NDA கூட்டணியிலிருந்து அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு கணிசமான இது வரணும், அதுதான் அவங்களுடைய குறிக்கோள் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இது இப்போ சட்டமன்றத்தில் அவங்க அதை விட நாடாளுமன்றம் தான் அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி, தேசிய லெவலில் அவங்களுக்கு ஒரு தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து தமிழகத்திலிருந்து அவங்களுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக தமிழகத்திலிருந்து ரெப்ரசன்டேஷன் யாரும் இல்லை. இந்த நாடாளுமன்ற இதில் பார்த்தீங்கன்னா யாரும் தமிழகத்திலேருந்து பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை. மேபி ராஜ்யசபா MP திரு முருகன் இருக்கிறார்கள், பட் இந்த நாடாளுமன்ற MP யாரும் இல்லை. பாராளுமன்றத்திலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த MP பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து யாரும் இல்லை. ஸோ அது அவங்களுக்கு ஒரு கணிசமாக ஒரு MPக்கள் வந்தால் அது அவங்களுக்கு ஒரு பெரும்பான்மையோடு ஒரு மெஜாரிட்டி பலத்தோடு அவங்க மத்திய அரசு திட்டங்களை எல்லாம் நன்றாக செய்வதற்கு ஒரு தோதுவாக இருக்கும் என்ற எண்ணத்திலே சொல்லியிருக்காங்க. அந்த 2029 அந்த சமயத்தில் இன்னும் நல்லா பாஜக பட்டி தொட்டி எங்கும் நல்லா அவங்களுடைய கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இங்கே சட்டமன்ற தேர்தலிலும் அவங்க இது பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குன்ற ஒரு இதில் சொல்லியிருக்கிறார். ஓகே சார், இப்போ தாவேக்காவும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ தாவேக்கா சுற்றுப்பயணம் முதல்ல சுற்றுப்பயணம் வரட்டும், அந்த களப்பணியான வரப்ப பார்க்கலாங்க. சுற்றுப்பயணம் வரட்டும். இப்போதானே அவர் வந்திருக்கிறாரு. விஜய் இப்போதான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் பொதுமக்களையும் இன்னும் பார்க்கலையே, சுற்றுப்பயணத்தை போட்டிருக்கிறாரு. வெளியே மக்களை சந்தித்து 234 தொகுதிக்கும் போய் மக்களிடையே நேரடியாக சந்திச்சு அவங்கள வரட்டும். யாரும் வரவான, இது ஜனநாயக நாடு, யார் வேணா வரட்டும், போட்டியிடட்டும். இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கூட சொல்லியிருக்காரு, நீங்க இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம், நான் மக்களை கூப்பிட்டு உங்க தலைமைச் செயலகத்திலே போராட்டம் பண்ண. அது அவர் அதுக்கு மாத்திரம்தான் குரல் கொடுத்துருக்கிறாரு. ஏன் அதே விவசாயிகள் மேல்மாக்கு ஏன் அவர் வாயை திறக்கல? சிப்காட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்மா விவசாயிகள்லாம் எவ்வளோ போராடுறாங்க. இப்போ கூட உள்ளிருப்பு போராட்டம் இன்னும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த விவசாயிகளுக்கு ஏன் திரு விஜய் அவர்கள் இது வரைக்கும் குரல் கொடுக்கவில்லை? பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். அந்த விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே அவங்களை எல்லாம் போட்டு இது பண்ணப்ப எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். ஏன் மேல்மா விவசாயிக்கு அவர் கொடுக்கல, விஜய் குரல் கொடுக்கல? ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு எதுக்கு? எல்லாரையும் தானே அவர் இது பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு ஒன்றும் குரல் கொடுக்கலையே. எல்லாமே தாமதமாக தான், லேட் ரியாக்ஷன் தான். மேபி இந்த வீடியோவை பார்த்தோன்னே விஜய்க்கு குரல் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி கொடுத்தால் வரவேற்கிறேன். ஆனால் அவர் எல்லாமே லேட் ரியாக்ஷனாக தான் இருக்கார். விஜய் எல்லாமே மெல்லமாக தான் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் இப்போ இந்த அஜித்குமார் அவருடைய இந்த மரணத்திற்கு கூட லேட்டாக தான் வந்தார். நேரில் சந்திச்சா ரைட், வரவேற்கிறேன், பாராட்டக்கூடியது, அது அவரை பாராட்டுகிறேன். ஆனால் லேட்டாக தான், எல்லாரும் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்திருந்தார். அவர் எல்லாமே லேட்டாக தான் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம். அவர் தனித்து நின்றாலே வாக்குகளை சேகரிக்க முடியுமா, இல்லை கூட்டணின்றது வச்சாதான் அவர் அவரோட இது முடியுமா? அவர் கூட்டணி வைத்து கொண்டால், எப்பவுமே நம்ம தமிழ்நாடு அரசியல் பார்த்தீங்கன்னாக்க கூட்டணியில தான் எல்லாமே. அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த சிறிய கட்சிகள் அவங்க ஆரம்பித்தவன, உதாரணத்துக்கு சொன்னான்னா திரு விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய 2 ஆளுமைகள், ஜெயலலிதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, கலைஞர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இந்த 2 மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கிற சமயத்தில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு அவர் தனியா நின்று போட்டியிட்டார். அவரால் அவரை தவிர யாராலையும் அவருடைய கட்சி, அவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு யாரும் அனுப்ப முடியவில்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர். கூட்டணின்னு வச்சதுக்கு அப்புறம் தான் அவரால் ஒரு 28-29 MLAக்களை அவர் கட்சி சார்பாக சட்ட பேரவைக்கு அனுப்ப முடிந்தது. எதிர்க்கட்சி தலைவராக அப்போதுதான் அவர் ஜெயலலிதாவுடன் கூட்டணி அமைத்த பிறகுதான் எதிர்க்கட்சி தலைவராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்பொழுதுதான் அவருடைய
தேமுதிக கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் மக்கள் அளித்து அந்த சட்டப்பேரவைக்கு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இதுதான் வரலாறு. இதுலயுமே பாத்தீங்கன்னா நம்ம பாஜக திமுக கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப மீதினா அதிமுகவும் நாத்தாக்கவும் இருக்கு. இது ரெண்டுத்துல கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? அவரு நாம் தமிழர் கட்சி அவர் திரு சீமான் அவர்கள் அவரும் சொல்லிட்டார், நான் கூட்டணி எல்லாம் வைக்க போதில்லை, தனித்து தான் போட்டியிடுவேன் என்கிறார். அதனால இவர் அதாவது இவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அவரு தலைமை கீழே எல்லாரும் வரணும். மிகப்பெரிய 32 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்ட ஒரு அதிமுக கட்சி அவங்க தலைமையில போவாங்களா? போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப எப்படி அவரு தான் விஜய் தான் அண்ணா தலைமை அவங்களுடைய ஏத்துக்கிட்டு வரணும். இதே பார்த்தீங்கன்னாக்க விஜயகாந்த் அதே ஒப்பீடு நான் சொல்ல விஜயகாந்த் அவர்கள் இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சார். அப்பதான் அவர் முதல்வர் வேட்பாளராக பல வருடங்கள் அவர் அரசியல் துவங்கி தனியாக ஒரு தேர்தலை சந்தித்து அதுக்கப்புறம் கூட்டணியில ஒரு தேர்தலை இது பண்ணிட்டு அப்புறமா அவர் முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் நல கூட்டணின்னு இவங்க சிபிஐ அந்த கம்யூனிஸ்டுகள் வைகோ இவரெல்லாம் சேர்ந்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி அது ஆனால் தோல்வியை அடைந்தார் திரு விஜயகாந்த். அப்பதான் அவர் முதல்வர் வேட்பாளராக ப்ரொஜெக்ட் ஆகிறார். ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததுமே ஏர் டிராப் பண்ணல முதல்வர் வேட்பாளராக. அது பண்ணான்னா அது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவரை மக்கள் திரு விஜய் அவர்களை ஒரு சினிமா ஹீரோவாகத்தான் மக்கள் பார்க்கிறார்களே ஒழிய ஒரு அரசியல் ஹீரோவாக இன்னும் பார்க்கல. அது இனிமேதான் டெஸ்ட் பண்ணும். அவர் அரசியல்ல ஹீரோவா இருக்க போறாரா இல்ல அவர் ஜீரோவா இருக்க போறாரான்றத இந்த தேர்தல் தான் அவருக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் பார்க்கலாம். அவங்க கட்சிக்காரர்கள் அவரை முதல்ல அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அந்த கட்சிக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அந்த அவங்களுடைய செயற்குழுல அவரை தான் முதல்வர் வேட்பாளர், அது அவங்களுடைய கட்சியினுடைய முழு சுதந்திரம். அது அவங்க எதிர்ப்பாங்க. ஒரு கட்சியில இருக்கக்கூடிய அவங்க கட்சியின் தலைவரை அவர்கள் முதல்வர் நாற்காலியில் வைத்து அழகு பார்ப்பதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் இது சாத்தியம் ஆகிறதா இல்லையா என்பது முடிவெடுக்குவது மக்கள். மக்கள் தான் முடிவெடுப்பார்கள். மக்கள் ஆல்ரெடி முடிவெடுத்து விட்டார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் 2026 முதல்வராக வருவதற்கு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இதுதான் நிதர்சனம்.